டியூஸ்டே ஆஃப்டர்நூன். இங்கே ஒரே மழை. மதுரையில் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் கிளைமேட். அதனால் சூடாக மஷ்ரூம் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு மஷ்ரூம் ரைஸ் வச்சுட்டு அது கூட ஒயிட் ரைஸ் தென் ரசம் வச்சுருந்தேன். ரசம் வந்து புளி ரசம் வைக்காமல் லெமனில் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப ஈஸி. சும்மா தண்ணியில் இந்த மாதிரி பழுத்த தக்காளி, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி நல்லா இப்படி பெசரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மல்லி, மிளகு, சீரகம், பூண்டு இது மிக்சியில் ஒரு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாளிப்புக்கு நல்லெண்ணெய், கடுகு பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, மிளகா வத்தல், ஒரு 5 பல் பூண்டை தட்டி போட்டு நம்ம அரைச்சதையும் போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றிட்டு ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் மட்டும் லெமன் இது பண்ணால் போதும். எப்பயும் போல் முறக்கட்டி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டால் சூப்பராக இருக்குது. ஏன்னா புளி வந்து உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ இப்படி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு குட்டி ஷாப்பிங் அதுக்காக போயிருந்தால் கடைங்களெல்லாம் அப்படி அழகாக ஃபுல்லாக அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் அந்த திங்ஸ் எல்லாம் ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதுவும் சாண்டாலாம் ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் வச்சுட்டு அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஒரு குட்டி பையன் வந்திருந்தான். அவன் ஒரு கன் வாங்கியிருந்தான். அந்த கன்னை ஷூட் பண்ணால் அப்படியே புகையாக வந்துச்சு. அதை நான் அந்த பையன்கிட்ட வாங்கி அவன் கூட வம்பெடுத்துட்டு இருந்தேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் நான் இப்படி இந்த கன்னை இது பண்ணும்போது அதுலேருந்து எதுவுமே வரல. அப்புறம் அவன் கையில் கொடுத்துட்டு ஷீரோ குட்டிக்கு மட்டும் ஒரு பால் வாங்கிட்டு வந்தேன். சரி அவன் கொஞ்சம் விளாடுவான் நல்லா, அதனால் பால் வாங்கிட்டு வந்தேன். அந்த பாலை விடவே இல்லை, வச்சுக்கிட்டே இருந்தான். அது எப்படியாவது ஓட்ட போடணுன்ட்டு வச்சு ஏதோ ட்ரை பண்ணான். பட் முடியலை. சரி ரொம்ப நேரம் வச்சுருந்தா அதை ஒன்றும் இல்லாமல் இது பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு போதுண்டா விளாண்டது குடுறான்னு சொல்லி வாங்கினா கொடுக்கவே மாட்டேங்கிறான். கையில் வச்சுட்டு அவன் வாயிலையே இப்படி கவ்விட்டு எங்கே போனாலும் அதை தூக்கிட்டு போயிடுவான். அந்தளவுக்கு அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பால்னால் சும்மாவே ஷீரோவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்கு நிறைய பால், அதை எங்கே போனாலும் பால் தான் வாங்கிட்டு வருவோம். சூப்பராக அன்றைக்கி விளாண்டுட்டு இருந்தோம் நானும் ஷீரோவும்.